வர்ற மாதிரி இருக்கு. மலை இல்லக்கா, இங்க கல்யாணத்துக்கு 30 முக்கோடி தேவர்களும் மலர் தூக்கி ஆசீர்வாதம் பண்ண வராங்க அக்கா. மணி என்னடா? 10:10க்கா. இன்னும் மாமா வரலையே. முகூர்த்தத்துக்கு இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்குடா. போன் போட்டு ஆள லைன்ல புடிடா. மாமோய், 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள நடக்க போற கல்யாணத்துக்கு மாமனார் மாமியார் இவ்வளவு பொறுப்பா 7 மணிக்கெல்லாம் வந்திருக்கீங்க. தாலி கட்ட வேண்டிய உன் மகனுக்கு பொறுப்பே இல்லையே. என்ன வளர்ப்பு வளர்த்திருக்கிய? ஒரு மருமக மாமனார் கிட்ட கேட்க கூடாத கேள்விதான். இருந்தாலும் என் டவுட்ட கிளியர் பண்ணிக்கணும். அதான் கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீய. நீங்க உங்க மகன் வயசுல இருந்து என்னை மாதிரி ஒரு கட்டைய பார்த்தா உங்களுக்கு ஆசை வருமா வராதா சொல்லுங்க. ஹலோ எக்கோ, மாமா லைன்ல இருக்கு. ஏய் குடு. ஏய் மாமாய். ஏய், உனக்கு அறிவில்லடி? உனக்கு தாண்டா அறிவில்ல. கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ரிசர்ச் பண்ணாம செத்து போன மாதிரியே போட்டு ரிசர்ச் பண்ணிக்கிருக்க. இப்ப வந்து தாலிய கட்ட உன் வீடு கல்யாண வீடு இல்ல எழவு வீடு. மாப்பிள்ள என்னடி சொல்ற? உங்க அப்ப ஆத்தா போன மாறுவாங்கன்னு சொல்றேன். அப்புறம் 3 பாடியா போட்டு ரிசர்ச் பண்ண போறேன். அவங்க உசுருப்போ ஸ்கார்பியோல இருக்கு. மேல போக வச்சிடாத. 10 நிமிஷத்துல வா, வந்து தாலிய கட்டு. அப்புறம் என்னைய என்ன வேணாலும் செஞ்சுக்க. முடியறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. கட்டு மாமா. முதல்ல பொம்பளையா ரெடி, அதுக்கப்புறம் இதுக்கு ஆசைப்படு. மயில இறங்க போட மாட்டேடா நீ. இவன் கைய கால உடைச்சு என் கழுத்துல 3 முடிச்சு போட வைக்கடா.
வாங்கப்பா. கணேசு. கட்டு மாமா, தாலிய கட்டு மாமா, தாலிய கட்டு மாமா, அந்த கட்டு சொல்லுங்க, தாலிய கட்டு. அடிக்கடி ஐயோ, உன் திமிரெல்லாம் வேற எவன்கிட்ட காட்டிக்க, என்கிட்ட காட்டாத. அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், முதல்ல பொம்பளையா மாறு, அதுக்கப்புறம் நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படு. கட்டா, கட்டா, தாலிய கட்டா. பொறப்புல தாண்டா நான் பொம்பளை, குணத்துல ஆம்பளைடா. கட்டா. உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லை. வாங்கம்மா. எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதா? இந்த உலகமே அழிஞ்சு போச்சுடா சாமிகளா. வெந்த உடம்புக்கு தண்ணி கொடுக்கப்படாதுடா. கிழவி சும்மா இருக்குன்னு தண்ணி பெரிய மரம் வரைக்கும் நான் சாக மாட்டேன். தண்ணின்னு